ஹாய் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, தைக்க தெரியாதவங்களுக்கான வீடியோ தான். எனக்கு தைக்க தெரியாது, ஆனா தைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா கொஞ்சம் டிப்ஸ்லாம் நான் குடுத்துருக்கேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா, உஷா ஜெனோமி ஒண்டர் ஸ்டிச். இதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷூயிங் மிஷின். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் பிகினர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த மிஷின் தான் யூஸ் பண்றேன் இப்போ. என்கிட்ட பேசிக் மிஷினும் இருக்கு. இத நான் வந்து இதுக்கான வீடியோ வந்து நான் ஃபுல்லா எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே சொல்றேன். இப்போ வந்து எப்படி தைக்க கத்துக்கலாம், இந்த மிஷின் இருக்கு, இப்போ எப்படி தைக்க கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து மிஷின் இப்படி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே மோட்டார் செட் பண்ணி இருக்கும். நமக்கு ஒரு பெடலிங் பேட் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. இத வச்சு நீங்க அழுத்துனீங்கன்னா, கால் வச்சு அழுத்துனீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து 2 பிளக் குடுத்துருப்பாங்க. ஒரு பிளக் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்விட்ச் போர்ட்ல வந்து இன்சர்ட் பண்றதுக்கும், இன்னொரு பிளக் பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின்ல இன்சர்ட் பண்றதுக்கும் குடுத்துருப்பாங்க. மிஷின்ல இன்சர்ட் பண்ற பிளக்க நான் காட்டுறேன். அதே மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ல இன்சர்ட் பண்ற இதையும் நான் காட்டுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். இந்த ஒயரை வந்து நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. மிஷின் வந்து நீங்க ஏதாவது ஒரு டேபிள்ல பிளேஸ் பண்ணிருங்க. அந்த பெடல் பண்ற வந்து பேட வந்து கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளக் வந்து நம்ம மிஷின்ல இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளக் தான் வந்து மிஷின்ல வந்து இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்னொரு பிளக் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்விட்ச் போர்ட்ல இன்சர்ட் பண்ணணும். அந்த இதுதான். இதுக்கு பக்கத்துல வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கும். நீங்க பிளக் வந்து சொருகிட்டாலும் நீங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விட்ச் போர்டில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியும். இப்படி லைட் எரிஞ்சாதான் நம்ம மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட்டு எரியுது நின்றும். இது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் லைட்டு, ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக எந்திரிச்சு போய் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு இல்லை, இங்கே சைடில் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கேன், எனக்கு வந்து இந்த மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, இந்த மிஷின் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பெடல் வந்து கற்றுக்கிட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக தேவை வந்து பொறுமையும் ப்ராக்டிஸிங் தான் அதிகமாக தேவை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் மிஷினில் நான் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பாபின் கேஸ். அந்த கேஸ் இது பண்ணுவோம் இல்லைங்களா, அது இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு A4 ஷீட் அளவுக்கு வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து லைன் போட்டுக்கோங்க. நான் ஸ்கேல் வச்சு சும்மா மார்க்கரில் வந்து லைன் போட்டிருக்கேன். ஒரு 4 to 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக்ல வந்து லைன் போட்டிருக்கேன். இதுவும் நான் ஸ்கேல் வச்சு தான் போட்டேன். நீங்கள் 4 இன்ச்சில் வந்து ஒரு ஜிக்ஸாக் கொண்டு வரீங்கன்னா அதே சேம் 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க. ஊசி எப்படி கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்ல மேலே அந்த முக்கோண ஷேப்பில் கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே ஊசியை வச்சு திருப்பணும். நான் டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன், எப்படி மிஷினில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும் ரொம்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் சேம் 4 இன்ச் to 5 இன்ச் வரைக்கும் தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கேல் வச்சு இதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லைன் சும்மா வளைவாக போட்டிருக்கேன். அது சும்மா நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சது தான். நீங்கள் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 2 லைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் சும்மா ரேண்டமாக பெருசாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழகிட்டு 5th லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்க வந்து நான் அந்த ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஏதாவது ரவுண்ட் பாக்ஸோ இல்லை ரவுண்டு கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. நிறையா ரவுண்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி ரவுண்ட் போடுறதுக்கு வந்து நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடி வச்சு நான் இன்னொரு ரவுண்டு உள்ளே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பேப்பரில் எல்லாமே பழகிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து இதை நீங்கள் வரணும். ஏன்னா எடுத்தோடனே இதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது, டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு பழகுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஸ்விட்ச் போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு. இப்போ பெடல் பண்ணுறோம். நான் பெடல் பண்ணுறதையும் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப அழுத்தக்கூடாது, நிறுத்தி நிறுத்தி தான் அழுத்தணும், மெதுவாக அழுத்தணும். ஃபஸ்ட்டு ஒரு கால் வச்சு நீங்கள் ஃபுல் 5 விரலே நீங்கள் பதிய வச்சு நீங்கள் அழுத்தணும்னு இல்லை, சும்மா நீங்கள் உங்களோட கட்டை விரலில் மட்டும் நீங்கள் வச்சு அழுத்தினீங்கனாலே போதும். லைட்டாக அழுத்துங்க, அப்புறம் நிறுத்திடுங்க, மறுபடியும் அழுத்துங்க, நிறுத்திடுங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கே வந்து கண்ட்ரோல் தெரிஞ்சிடும், இந்த அளவுக்கு அழுத்தினா நமக்கு போதும், இந்த அளவுக்கு அழுத்தினா மிஷின் போகும், மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லைன் இதையே நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சேம் இதே பேப்பர்லேயே பண்ணலாம், இல்லை நீங்கள் மறுபடியும் இன்னொரு பேப்பரில் வரைஞ்சி நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் செகண்ட் லைனுக்கு வரேன். புரியலைன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் பாருங்கள் வீடியோவை. இப்போ நான் செகண்ட் லைன் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்ககிட்ட இந்த மிஷின் இல்லை, இந்த மிஷின் வாங்க முடியாது, எனக்கு வந்து பேசிக் மிஷினே போதும் அப்படின்னா இதே மெத்தட் தான் நீங்கள் அதிலே ஃபாலோ பண்ணலாம். அதில் என்னென்னா பெடல் இருக்கும், நீங்கள் பெடல் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெடலிங் பேட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கால் வச்சு அழுத்தினாலே அதுவே மிஷின் வந்து மூவ் ஆகிடும். அதில் நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்ம கால் வச்சு அழுத்திட்டே இருந்தால் மட்டும்தான், பெடல் பண்ணால் மட்டும்தான் அது மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த பின்னாடி ஹோல்ஸ்லாம் தெரியுது பாருங்களா, நம்ம ஊசி இருக்குது ஆனால் நூல் எதுவுமே இல்லை, உள்ள பாபின்லேயும் நூல் கிடையாது. கேஸும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம், அதனால் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது காட்டிடுறேன், நீங்கள் அந்த 3rd 4th லைன் 5th லைன்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்டில் வருது இல்லையா, அதே மாதிரி போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன்லனால நமக்கு எங்கேயுமே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா நிறுத்தி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரொம்ப கவனமாக பாருங்கள், இதில் வந்து நமக்கு நிறுத்துறதுக்கான ஒரு பகுதி வரும். எப்படின்னா அந்த ஜிக்ஸாக் முக்கோணம் முடியுது இல்லைங்களா, அந்த முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு ஊசியை வந்து அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே பேப்பரை வந்து திருப்பணும். இப்படி தான் உள்ளே வந்து ஊசியை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்படி எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா, இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா ஊசி வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணுறோம், அப்போ ஊசி வந்து உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் நான் காட்டுறேன். இப்போ அழுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும் ஊசி. அதை வச்சு அப்படியே வந்து பேப்பரை வந்து திருப்பணும். அப்படியே வந்து இதை லைட்டாக வந்து இதை மேலே ஏற்றிட்டு நம்ம திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் கீழே இறக்கி விட்டுறணும். இறக்கிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறனால அந்த கோட்டு மேலேயே ஒழுங்காக கரெக்டாக வருமானா வராது, கண்டிப்பாக வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது மாதிரி வரும். அதே மாதிரி உள்ள ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை மேலே எடுத்துட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் ஜிக்ஸாக்டில் தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி இந்த 2 லைன் ஃபுல்லாக போட்டு பாருங்கள். திருப்பி உங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம கிளாத்தில் கண்டிப்பாக சூப்பராக பண்ணிவிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ பழகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நார்மல் சார்ட் பேப்பர் தான் இது. நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுங்க. பார்ட் 1 வீடியோ தான், ஃபஸ்ட்டு பேசிக்காக தைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பார்ட் 2 வீடியோ போடுறேன். அது பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் காட்டுறதுக்கு தான். இப்போ நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து சேம் இதே மெத்தடை நான் காட்டுறேன். ஏன்னா சில பேருக்கு புரியாது, கொஞ்சம் லேட் ஆகும், அவங்களுக்காக நான் அகெயின் வந்து காட்டினேன். சேம் இதே மாதிரி இந்த ஜிக்ஸாக் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. இப்போ ஜிக்ஸாக் நீங்கள் கரெக்டாக போட்டிங்களா, அடுத்தது வந்து இந்த பாக்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி. சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்கா, அதை நீங்கள் கொண்டு வந்துட்டு நான் தைக்கும் போது காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் வந்து ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டேன். இது நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே கிளாத்தில் கண்டிப்பாக அது வந்துடும். இந்த ஜிக்ஸாக் போட்டதும் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் போட போகிறோம். பாக்ஸ் பாருங்கள், இது நம்ம ஜிக்ஸாக் போட்டுட்டோன்னா பாக்ஸ் ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு எந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பேப்பர் மடங்காமல் இருக்கிறதுக்காக. நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊசியை வந்து உள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க. நான் இதை வந்து ஸ்பீடாக தைக்கல, லைட்டாக நான் ஸ்பீட் மோடில் காட்டியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், கிளியராக உங்களுக்கு காட்டுறேன்.
மெதுவாக கொண்டு வாங்க. மெதுவாக கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த ஊசியை மேலே ஏற்றாமல் அந்த இதை மட்டும் மேலே ஏற்றிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு பேப்பரை மட்டும்தான் திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் கொண்டு வரணும். அங்கே வந்து கரெக்டாக நிறுத்திடணும். நிறுத்திட்டு மறுபடியும் பேப்பரை நகர்த்தி அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சுடிதார் கட் பண்ணுறது, எப்படி அளவு எடுக்கிறது எல்லாமே சொல்லித்தரேன். அதை பார்த்து நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எந்த மிஷின் பெஸ்ட்டு அப்படின்றத மாதிரி நான் சொல்கிறேன். இந்த மிஷின் வாங்கலாமா இல்லை பேசிக் மிஷின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். அவங்களுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் எந்த மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேர்வாக போட்டிருக்கேன்ல, சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன் லைனு, ஃப்ரீ ஹேண்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே அதே மாதிரி கொண்டு வாங்க. இதை நீங்கள் 4 இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, 3 இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 4th உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அதுக்கு நீங்கள் அந்த 4 இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அதை போட்டால் தான் நெக்ஸ்ட்டு இந்த வளைவு கொஞ்சம் போட முடியும். நான் இப்போ இதை போட்டுட்டேன். நல்லா பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மிஷின் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இதுக்கான டெமோலாம் நான் போடுறேன், எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் மிஷினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமோலாம் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அந்த கர்வ் லைன் மாதிரி, அதை வந்து நான் இப்போது போடுறேன். வெளியே கண்டிப்பாக போக தான் செய்யும். நீங்கள் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். பேப்பரை நான் எப்படி திருப்பிட்டே வரேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக திருப்பிட்டே வரணும். எதுக்கு இந்த கர்வ் லைன்லாம் போடுறோன்னா, நெக் லைன்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கர்வ் லைன்லாம் போட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டை ஸ்டிச் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு காட்டியிருக்கேன். ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பீடாக தைக்க முடியாது. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தைக்க முடியாது. பொறுமையாக தையுங்க. ஊசி வந்து கையில் மாட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால கொஞ்சம் நான் முன்னாடி வச்சுட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.